திருச்சிற்றம்பலம். இன்று நாம் பார்க்க போவது தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் 192வது தேவார தலமான மதுரை எம்பதியாகும். பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். அருள்மிகு மீனாட்சி அம்மை சமேத சோமசுந்தர பெருமாள் திருக்கோயில் அமைந்த இடம். சோமசுந்தர கடவுள் 64 திருவிளையாடல்களை செய்து அருளிய தலம். தென்பாண்டி நாட்டின் தலைநகர். கபிலர், பரணர், நக்கீரர் முதலிய புலவர்கள் வாழ்ந்த இடம். விபூதி, ருத்ராட்சம், சடைமுடி என்று மூன்றையும் தரித்து மூர்த்தி நாயனார் அரசாட்சி செய்த தலம். அரிமர்த்தன பாண்டியன் காலத்தில் மாணிக்கவாசகர் தென்னவன் பிரம்மராயன் என்னும் பெயருடன் மந்திரியாக இருந்த தலம். சிதம்பரம், காசி, திருக்காலத்தி வரிசையில் முக்கியமான 4வது தலமாக திரு ஆலவாய் உள்ளது. இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவாய் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த தலத்தின் பெயரை கேட்டதுமே பேரின்ப நிலை கிடைக்கும். அதனால் சிவபெருமானுடைய முக்தி தலங்களுள் ஒன்றாகவும் இத்தலம் கருதப்படுகிறது. இத்தலத்தினை சிவன் முக்திபுரம் என்றும் அழைக்கின்றனர். இத்தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையின் 51 சக்தி பீடங்களுள் ஒன்றாகும். இதனை ராஜமாதங்கி சியாமல பீடம் என்றும் அழைக்கின்றனர். இத்தலம் 18 சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தரின் சித்தர் பீடமாகவும் உள்ளது. விநாயகரின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாகவும் புதனின் பரிகார தலமாகவும் விளங்குகிறது. தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் இக்கோயில் கட்டப்பட்டது என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் தரப்படுகின்ற பிரசாதமான தாழம்பு குங்குமம் பிரசித்தி பெற்றதாகும். இத்தலத்தின் பெயர்களும் அதன் காரணமான வரலாறையும் நாம் பார்க்கலாம். மதுரை. திருப்பார்க்கடலை கடைந்தபோது நாகம் உமிழ்ந்த விஷத்தை இறைவன் மதுரம், அதாவது அமிழ்தம், தேன் ஆக்கினமையால் இத்தலம் மதுரை என்று பெயர் பெற்றதென்பர். நான் மாடக்கூடல். மதுரையை அழிக்க வருணன் ஏவிய 7 மேகங்களையும் தடுக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் சடையிலிருந்து விடுத்த 4 மேகங்களும் 4 மாடங்களாக கூடி மதுரையை காத்ததால் நான்மாடக்கூடல் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டு என்கிறார்கள் சிலர். ஆலவாய் நாதர். சிவபெருமானின் அணிகலன்களில் ஒன்றான பாம்பு வட்டமாக தன் வாலை வாயினால் கவ்விக்கொண்டு இத்தலத்தின் எல்லையை காட்டியதால் ஆலவாய் நாதர் என்ற பெயர் இத்தலத்திற்கு ஏற்பட்டது என்று ஒரு வரலாறு கூறுகிறது. சாத்தப்பர். இத்தலத்தின் சிவபெருமான் அன்றைய மதுரையின் மன்னரான மலையத்தோச பாண்டியனின் புட்டுக்கு மண் சுமந்து பெரம்படிப்பட்டதால், அதாவது பெரம்பால் சிவபெருமானை சாத்தியதால் இத்தல இறைவனுக்கு சாத்தப்பர் என்ற திருப்பெயரும் உள்ளது. இத்தல வரலாற்றையும் பார்க்கலாம். விருத்ராசுரனை கொன்றமையால் இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க கடம்பவனத்தில் இருந்த இந்த சிவலிங்கத்தை பூஜித்து தனது தோஷத்தை போக்கிக் கொண்டதாகவும் ஒரு வரலாறு கூறுகிறது. இத்தலத்தின் மூலவர். இத்தலத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர். இவர் சுயம்பு மூர்த்தியாவார். இவரை சோமசுந்தரர், சொக்கலிங்கநாதர், சொக்கேசர், ஆலவாய் அண்ணல், சொக்கநாதர் எனவும் அழைக்கின்றனர். இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தினை திருத்து கொண்டான். அதனால் சுயம்புலிங்கத்திற்கு கோயில் எழுப்பினான். மூலவர் விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. அம்பாள் சன்னதி. இத்தலத்தின் அம்பாள், அதாவது தாயார், மீனாட்சி அம்மை ஆவார். இவரது விக்கிரகம் மரகதக்கல், பச்சைக்கல்லால் ஆனது. அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவகணங்களும் 8 கல் யானைகளும் தாங்கி நிற்கும் அபூர்வம் ஆனதாகும். இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் வடிவமைத்தான். மீன் போன்ற கண்களை பெற்றவர் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெற்றார். மீன் தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையாலேயே தன்மயமாக்குவது போல மீனாட்சி அம்மன் தனது பக்தர்களை அருட்கண்ணால் நோக்கி அருள் பாலிக்கிறாள். மீனாட்சி அம்மன் திருக்கோலத்தில் கிளியும் இடம்பெற்றுள்ளது. பக்தர்களின் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப கிளி சொல்லிக் கொண்டிருப்பதாக நம்பிக்கை உள்ளது.
இந்திரன் சாப விமோசனத்திற்காக இந்த தலத்தினை தேடி வந்தபோது கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு அவருக்கு உதவி செய்தன. அம்பிகைக்கு பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, கயக்கன் குமாரி, கற்பூரவல்லி, கோமகள், சுந்தரவல்லி, பாண்டி பிராட்டி, மதுராபுரி தலைவி, மாணிக்கவல்லி போன்ற எண்ணற்ற பெயர்கள் உள்ளன. இவர் மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடக்கும் அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. மீனாட்சி அம்மனை அலங்காரம் செய்த பிறகே பக்தர்கள் பார்க்க முடியும். இத்தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகின்றன. அதன் பின்பே மூலவரான சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படும். இதற்கு காரணம், மீனாட்சி அம்மன் பதிவிரதையாக இருந்து எப்போதுமே தன்னுடைய கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணியுள்ளார். அதனால் கணவரை எழுப்பும் முன்பே மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராகிறாள். இதனால் காலையில் முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கு செய்யப்படுகிறது. தெருக்களுக்கு தமிழ் மாத பெயர்கள் எப்படி வந்தது என்பதை பார்க்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தாமரை மொட்டை போல் கற்பனை செய்து கொண்டால் அதை சுற்றியுள்ள தெருக்களை தாமரை இதழ்கள் ஆக கூறலாம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் இருக்கும் சுற்று வீதிகளுக்கு ஆடி வீதிகள் என்று பெயர். கோயிலுக்கு வெளியில் முதல் சுற்று சித்திரை வீதிகள், சித்திரை வீதிகளுக்கு அடுத்த வெளிச்சுற்று ஆவணி வீதிகள், அதற்கடுத்த வெளிச்சுற்று மாசி வீதிகள், அதற்கு அடுத்து இறுதி சுற்று வெளி வீதிகள் என மதுரை நகர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தெருக்களுக்கு தமிழ் மாதங்களின் பெயர் வைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம், மன்னர்கள் காலத்தில் குறிப்பிட்ட மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் அந்த மாதங்களின் பெயரிலான தெருக்களில் தான் நடைபெறும். பஞ்ச சபைகளில் ஒன்றாகிய ரஜத சபை, அதாவது வெள்ளி அம்பலத்தை உடைய தலம். யோக நிலையில் இத்தலம் துவாதசாந்த தலம் எனப்படுகிறது. வரகுண பாண்டியனுக்காக இறைவன் கால்மாறி ஆடிய தலம். முப்பெரும் சக்தி பீடங்களுள் ஒன்று. சிவராஜதானி, பூலோக கைலாயம், கடம்பவனம், கூடல், நான்மாடக்கூடல் என்பன வேறு பெயர்கள். இங்குள்ள பொற்றாமரை குளம் சிறப்பு உடையது. திருக்குறளை இக்குளத்து சங்கப்பலகையில் வைத்து சங்கப்புலவர் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு. முக்குருணி விநாயகர் இங்கு சிறப்பு. திங்கட்கிழமை தோறும் அம்பிகைக்கு வைரக்கிரீடம், தங்க கவசம் ஆகியவை சாத்தப்படுகிறது. வெள்ளி அம்பலத்தில் கால்மாறி ஆடிய நடராஜரை தரிசிக்க வேண்டும். சம்பந்தர் 9 பதியங்கள், அப்பர் 2 பதியங்கள் பாடியுள்ளனர். இன்று நாம் பார்க்க போகும் பாடல் சம்பந்த பெருமான் அருளிய 2ஆம் திருமுறையில் 66வது பதியமாகும். இப்பதியம் திருநீற்று பதியம் எனப்படும். அனைவராலும் ஓதப்படும் திருப்பதிகமாகும். சம்பந்தர் மதுரையில் ஒரு மடத்தில் அடியார்களுடன் தங்கியிருந்தார். இதை அறிந்து சமணர்கள் அம்மடத்திற்கு தீ வைத்தார்கள். இந்த தீயை பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக என்று சம்பந்தர் ஆணையிட்டார். அதனால் கூன் பாண்டியன் தீராத வெப்பு நோயால் வருந்தினான். இந்நோயை தீர்க்க எவ்வளவு முயன்றும் சமணர்களால் இயலவில்லை. பின்னர் சம்பந்த பெருமான் இத்திருப்பதியத்தை ஓதி திருநீறு அளித்தார். பாண்டிய மன்னனும் நோய் நீங்கி பேரின்பம் பெற்றான். சிவபூஜை செய்யும் அன்பர்கள் திருநீர் உடம்பில் அணியும் பொழுது இப்பதியத்தை ஓதியே அணிய வேண்டும். எல்லாவிதமான நோய்க்கும் தீங்கிற்கும் இந்த பதிகத்தை ஓதி திருநீர் அணிந்தால் தவறாமல் பயன் அடையலாம். பயம், தீய கனவுகள், உடல் நலிவு, பேய்ப்பிடி போன்ற எல்லாவற்றிற்கும் இப்பதிகம் நல்ல பலனை தரும் என்பதில் ஐயமே வேண்டாம். இப்பதியத்தின் பண் காந்தாரம், ராகம் நவரோஜ். திருச்சிற்றம்பலம்.